அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஜிஎஸ்டி கேஸ் லா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த 17, 18, 19, 20, 20, 21 எல்லாம் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு சரக்கை இம்போர்ட் பண்ணுறோம் சார், அதுக்கு ஐஜிஎஸ்டி கட்டியிருக்கோம் சார், பில் ஆஃப் என்ட்ரியும் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார், பட் அது எங்களுக்கு 2Aல வரல அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் நோட்டீஸ் போட்டிருக்காங்க சார். ஒரு சில ஆர்டரும் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஆடிட் இன்ஸ்பெக்ஷனில் அந்த கொரி போட்டிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்காக ஒரு வழக்கை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்சோ மீடியா பிரைவேட் லிமிடெட் டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு இம்போர்ட் கட்டுறதுக்கு பில் ஆஃப் என்ட்ரி இருந்தாலோ இல்லது அது கட்டின பணம் சலான் இருந்தாலே தாராளமாக அந்த இம்போர்ட் ஐடிஜிஎஸ்டியை பர்ச்சேஸ் பண்ணுறவர் தாராளமாக இன்புட் எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டத்தில் வர வேண்டிய 2Aல அந்த ஐஜிஎஸ்டி இம்போர்ட் ஏன் வரல அப்படிங்கிறத அரசாங்கம் தான் தெளிவுபடுத்தணும். ஒரு டெக்னிக்கல் கிளட்ஜஸ் மூலமாக அந்த இம்போர்ட் ஐஜிஎஸ்டி ஒரு 2Aல வரலினா அந்த ஒரு காரணமாக காட்டி பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டியோட ஐஜிஎஸ்டி இம்போர்ட் கிரெடிட்டை டினை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி எப்சோ மீடியா பிரைவேட் லிமிடெட் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு சாதகமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, குரியராக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டிலிருந்து பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, பட் பல வருடங்களில் அந்த கிரெடிட் 2Aல வராத காரணத்தினால உங்களுக்கு நோட்டீஸ் போட்டிருந்தாலோ ஆர்டர் போட்டிருந்தாலோ நீங்கள் இந்த எப்சோ மீடியா பிரைவேட் லிமிடெட் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.